அங்கித் திவாரிக்கு எதிரான லஞ்ச வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். வெங்கடேசன், இந்த ரிட் மனு குறித்த முழு விவரங்கள் என்ன? வெங்கடேசன் வணக்கம். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துணை சூப்பரண்ட் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களிடம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்தனர். இந்த வழக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு வந்திருப்பதாக தெரிவித்து மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ரூபாய் 51 லட்சம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அதில் 20 லட்சம் லட்சத்தை நத்தம் அருகே வாங்கிய அவர் பின்னர் திண்டுக்கலுக்கு வந்தபோது 20 லட்சத்தை வாங்கிய போது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை தற்போது சிபிஐக்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை சார்பில் ஒரு ரிட் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், கேவி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அமலாக்கத்துறை சார்பில் இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை தங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அளிக்கவில்லை என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக குஜராத்தில் அமலாக்கத்துறை ஏதேனும் வழக்கு பதிவு செய்துள்ளதா, இது போன்ற முதல் தகவல் அறிக்கை அளிக்கும் நடைமுறை ஏதேனும் உள்ளதா, மத்திய பிரதேசத்தில் ஆளும் பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் ஏதேனும் நடைமுறை உள்ளதா என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். மேலும் இது போன்ற முதல் தகவல் அறிக்கையை பிற மாநிலங்களும் அமலாக்கத்துறை கேட்டுள்ளதா என்ற கேள்வியும் தமிழ்நாடு அரசு தாக்கல் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் மற்றும் அமித் ஆனந்த் திவாரி முன்வைத்தனர். பிஎம்எல்ஏ சட்டத்தின்படி மேற்படி புலன் விசாரணை நடத்த அங்கித் திவாரி தொடர்புடைய முதல் தகவல் அறிக்கையை தங்களுக்கு தேவை என்ற ஒரு வலுவான வாதத்தை சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சார்பில் முன்வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் பண மோசடி தொடர்புடைய வழக்குகளை அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என தமிழ்நாடு அரசு எப்படி கூற முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். மேலும் இந்த அங்கித் திவாரிக்கு எதிரான அந்த லஞ்ச வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ரிட் மனுவுக்கு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டதுடன் அதற்குள் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அங்கித் திவாரி விவகாரத்தில் கைப்பற்றிய ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை அங்கித் திவாரி லஞ்ச வழக்கில் குற்றப்பத்திரிகை எதுவும் தாக்கல் செய்ய வேண்டாம், இந்த வழக்கில் தொடர்ந்து புலன் விசாரணை தற்போது நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது மத்திய மாநில அரசுகளுடைய அந்த கூட்டாட்சி என்ற ஒரு போராட்டம் என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எது மாதிரியான தீர்வை முன்வைக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அங்கித் திவாரி வழக்கில் தமிழக அரசு 2 வாரத்தில் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.